ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ கார்த்தி, காலையில் உனக்கு தான் ஃபோன் பண்ணுது. சரியானடா நீ. உங்கள் யூடியூப் சேனலை பார்த்தியா? என் சேனலா? ஏன் என்னாச்சு? யாராச்சும் பிளாக் பண்ணிட்டாங்களா? நீ நைட்டு போய் யூடியூப் பார்த்தியா இல்லையா உன் சேனலை? இல்லையே. ஏன்? நீ ஃபஸ்ட்டு போய் அதை பாருடா. நானே இப்போ தானே பார்த்தேன். ஏப்பா சரி பார்க்குறேன். அப்படின்னாச்சு சேனலுக்கு. எப்படிரா? கார்த்தி, காலேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போகிற அதுக்கப்புறம்? நான் யூடியூபர் ஆக போகிறேன். யூடியூபர் ஆக போறியா? ஆமாம். உனக்கு என்னடா தெரியும்? ஆல்ரெடி அவ்வளோ பேர் இருக்காங்க யூடியூப்பில். என்னடா போய் பேச போகிற? அதெல்லாம் நான் பேசுவேன்டா. குறை சொல்லலடா, தப்பாக எடுத்துக்க சரியா? நீயே திக்கிற. யூடியூபர்லாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? உனக்கு செட் ஆகாதுடா இதெல்லாம். தேவையில்லாமல் லைஃப் வேஸ்ட் பண்ணாத பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. பேச முடியும். அவ்வளோ பேர் யூடியூப் பண்ணி நடு ரோட்டில் தான் நிற்கிறானுங்க. நீ என்ன தான் பண்ண போறியோ? என்னடா கார்த்தி, காலேஜ்லேருந்து வந்துட்டு பேக் கூட கழட்டாமல் இருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எவன்கிட்டயும் நல்லா வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்ட மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. நான் யூடியூபர் ஆக போகிறேன். யூடியூபர் ஆக போறியா? ஆல்ரெடி யூடியூப்பில் அவ்வளோ பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதில் நீ வேற என்ன புதுசாக பேசுகிற போகிற? அதெல்லாம் நான் பேசுவேன். பேசுவேன்றதே ஒழுங்காக பேச மாட்டேற. ஏதோ பண்ணிட்டு போ. ஹாய். மூடிக்கோ கதவை. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ. ஹலோ, சொல்கிறா. சதீஷ் கேட்குதுடா, சொல்கிறா. நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணா. சரி, எனக்கு வரல. நான் வெளியே எங்கனா போய் எடுக்க போகிறேன்.
நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? சரிடா கார்த்தி, நான் என்ன பண்ணணும்? கேமரா மட்டும் கொஞ்சம் எடு. கேமராவா? சரி சரி வரேன். இப்போ வர முடியுமா? சாயந்தரமாக வரியா? எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் இப்போவே வரேன். இப்போ வரியா? சரி வைக்கிறேன். நான் வரேன், வை. ஹாய், வெல்கம் டு இங்கேயாடா? இதை பற்றி சொல்ல போகிறேன். நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே வச்சுக்கோ. நான் சரி ஓகேடா, ஸ்டாண்ட் எடுத்து கொடு. ஃபோனை கொடுறா. இந்த பழமடா. ரெடி. ஆக்ஷன். என்ன பேசுறது? என்ன பேசுறதா? டேய், என்ன கூட்டு வந்து என்ன பேசுறதுன்னு கேட்டனா? நீ தானே கூட்டு வந்த, எதையாச்சும் பேசு. சரி. ஆக்ஷன். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எப்படி சொல்கிறதுடா? சரி, மறுபடியும் போடுறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணு. சரி சாரி, நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ரெடியாடா? ஆக்ஷன். ஹாய், வெல்கம் பேக் டு மை ஆக்ஷன். ஹாய், வெல்கம். சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ரெடியா? ஆக்ஷன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சரி, ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ரெடியா? ஆக்ஷன். ஹாய். ஆக்ஷன். ஹாய். ஆக்ஷன். பேசி தொலைடா. ஹாய், வெல்கம் பேக் டு மை ஆக்ஷன். சதீஷ், ரெக்கார்ட் போட்டியா? எடுத்து தாண்டா இருக்கேன், பேசுடா. எடுத்து தாண்டா இருக்கேன். ஹாய், வெல்கம். சதீஷ். என்னடா? நான் வீட்லேயே போய் எடுத்துக்கிறேன்டா. எனக்கு இங்கே வரமாட்டுது. நீ நாளைக்கு வீட்டில் கூட மட்டும் வந்து உட்காடுறியா? ஸோ நாளைக்குமா? சரி வரேன், போலாம் வா. ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பேசுடா, தைரியமா பேசுடா. அங்கே பார்த்து பேசு, தைரியமா பேசு. என்னடா? வர மாட்டேதுடா. எப்படா வராமல் போவோம்? பார்த்து பேசுடா. என்ன ஏன்டா பார்க்குற? ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது இந்த ஏரியா கிட்ட தான் தெரியுது. நல்லா பேசு. அங்கே பேசாத, அங்கே விட்டுரு. பேசுடா. சரி, இங்கே வந்து மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எதுனா எடுறா. ஃபர்ஸ்ட்லேருந்து எடுறா. சதீஷ், பேசவா? போலாம்டா. சதீஷ், பேசுடா. ஹாய், வெல்கம் டு மை
யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேசுடா சூப்பராக பேசுகிறடா, அப்படியே பேசு. நம்ம நாட்டோட லூஸு வீடியோ தானே எடுத்துகிட்ருக்கேன், நடுவில் வர. ஏய், நீ வீடியோ எடுத்தா நாங்கள் யாரும் வரக்கூடாதா? சரி, வீடியோ எடுக்கிறோம். நான் வீடியோ பேசுடா கோச்சிக்காதடா. ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சதீஷ் ஏடா முடிச்சாடா, போலாமாடா? இல்லைடா, எனக்கு வரமாட்டுது. நம்ம வெளியே ஒரு இடத்துல பணவரெலாம் பார்த்துருக்கேன், அங்கே போய் வீடியோ எடுக்கலாமா? சரி வா. இதோ அங்கே போய் எடுப்போமா? வர அங்கேயா? அவ்வளோ தூரம் போகணுமா? ஏன், என்னாச்சு? வெயிலாக இருக்கடா. அங்கே நிழல் இருக்கா பார்ப்போம். போகலாம் வா. இங்கேயே எடுத்துடலாமா? இதே நல்லா தான் இருக்குது. அங்கே பனைமரத்தை பற்றி வீடியோ எடுத்துடலாமா? ஏதோ ஒன்று எடுத்து தொல்லடா. எப்பா ரெடியாடா? ஆக்ஷன். ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பேசுடா. இல்லை, அங்கே போலீஸ். போலீஸ் வராங்க. யாருன்னா வராங்க? உனக்கு என்ன வந்துச்சு? பேசுடா. நான் கரெக்டாக இருக்கேண்ணா? கரெக்டாக தான் இருக்கு, பேசுடா. ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பனைமரத்துடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட்டில் இருக்குது, அதை பார்த்து. ஏய், வீட்டிலே பாட்டு வர மாட்டியா? இங்கே தான் வந்து பார்ப்பியா? ஸ்பாட்டில் வந்து போய் பாருப்போ. சதீஷ், பார்த்துட்டேன், போகலாமா? சரி வா. சதீஷ், நான் அப்படியே பேசிகிட்டே போகிறேன், கையில் எடுத்துக்கிறியா ஃபோன்? சரி வா. என்ன பண்ணுறது? பேசிகிட்டே போகிறேன். ஓ, கொஞ்சம் ஸ்லோவாக. ரெடியா? இப்போ இந்த பனைமரத்துலேருந்து நன்மைகள். ஃபஸ்ட்டு நன்மை என்னென்னா, நுங்கு கிடைக்கும். அது நம்ம வெயில் காலத்தில் நமக்கு இன்னொரு முறை. கரெக்டாக பேசுடா. அடிக்கிற வெயிலுக்கு சுருன்னு ஆயிடுவேன். பேசவா? சாவு அடிக்கிறான். பேசுடா. இந்த வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப நல்லது. பனைமரங்கள் வந்து யானையோட பலம். ஒரு ஏய், திக்குவாய் ஏன் உத்தரம் வாங்கின்னு இருக்க? அன்னைக்கே சொன்னல உனக்கு யூடியூப் வராதுன்னு. பேச தெரிஞ்சவனே பேச முடிக்கிறான். பேச தெரியாமல் திக்கின்னு வெல்கம் பேக் நான் அங்கேயே நின்னா தப்படா இது.
ஏய் இருடா, தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன்டா. பரவாயில்ல, இப்பயாச்சும் மனசில் இருக்கிறத பேசுனீங்க. எங்கடா போகிறேன், நான் விட்டுறேன்டா. போய்க்கிறேன். டே கார்த்தி, டேய் வாடா, விட்டுறேன்டா. டேய் சாரிடா. பிடிஎஸ் கேஃபே அப்படின்னா, ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க இடம் இல்லாமல் இருந்தப்போ அவங்க எல்லாரும் ஹாஸ்டல் வந்து அவங்க தங்கியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணது. என்னடா கார்த்தி, கண்ணெலாம் கலங்கி வந்திருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? என்னாச்சு சொல்லு. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மற்ற நிறைய இதுக்கு முன்னாடி வந்து இங்கே வெறும் பிடிஎஸ் மட்டும்தான் அது பெரிய இங்கே மியூசிக்கல் பேண்ட் கிடையாது. ஹலோ ஹலோ கார்த்தி, சொல்கிறா. என்னடா ஒரு மாதிரி பேசுகிறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கிட்ட டல்லாக பேசுகிறேன்? சதீஷ் கொஞ்சம் திட்டான். சதீஷ் திட்டானா? ஏன், நீ என்ன பண்ண? யூடியூபராக போகிறேன். ஆமாம், போனார் கூட என்ன சொல்லிட்டு இருந்தே, அதானே? ஆ அதனால எதனா பிரச்சனையா? இல்லை, அந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் கொஞ்சம் கோவப்பட்டு அசிங்கமாக திட்டான். அதான் மனசு கஷ்டமாக இருக்கு. நான் போகிறேன். போயிடுறா கண்டிப்பா. அவன் திட்டினா எதுவும் ஃபீல்லாம் பண்ணாத. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். நான் மாஸ்டர் கிட்ட சொல்லிடுறேன்டா. ஆ காலையிலே போயிடு. பார்க்குறேன். ஜிம் உனக்கு தெரியும்ல, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான்டா. உங்கள் வீட்டு பக்கத்துலையா? ஆமாண்டா, கிரி மாஸ்டர் தெரியாது? கிரி மாஸ்டர் ஜிம்மா? ஆமாம். அந்த படத்தில் நடிச்சாரு அவர். அவரே தான். சரி, நான் வரேன். சரிடா, மறக்காமல் காலைல ஜிம்முக்கு போயிடு. பாய். பாய் பாய். சார் சொல்லுமா. ஜிம்மு ஜாயின் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபில்லப் பண்ணுங்க. நேம் எழுதணுமா? நேமு, அட்ரஸ்ஸு, ஃபுல் டீட்டெயில் எழுதுங்க. என்னங்க ப்ரோ, புதுசாக ஜிம்முக்கு சேர்ந்துருக்கீங்க போலயே? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஓகே. அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, இவ்வளோ போட்டாலே போதும் ப்ரோ. டேய், நீ தான் ஜாயின் பண்ண, அதுக்குள்ள என்னத்தர ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? டேய், எனக்கு தெரியும்டா, நான் பார்த்துக்கிறேன்டா. இவ்வளோதான் வரும் ப்ரோ. போடுங்க, ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? வரேன், வந்து சொல்லித்தரேன். வெயிட். நம்ம ஆளு என்ன ப்ரோ ஃபீலிங்ஸா? மோகனா மரக்க ஜிம்முக்கு வந்திருக்கீங்க போல? இல்லை ப்ரோ, நானும் மோகனா மரக்க தான் ஜிம்முக்கு வந்தேன். கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி நல்லா பாடியை பில்ட் பண்ணிவிட்டு மோகனாவை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மேகனாவை பிடிச்சிட்டேன். ஸோ உங்கள் உடம்பு ஏற்ற வேண்டியது என் பொறுப்பு. பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். எதனா டவுட்னா வந்து கேளுங்க, நான் அங்கே தான் இருப்பேன். சரிங்களா? எதா இருந்தாலும் வந்து கேளுங்க. பார்த்தீங்களே, பாய். ஹலோ, சொல்லு சொல்லும். மாமா ஜிம்மில் இருக்கேன்டா. மாமா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த டைமில் கால் பண்ணாத, இது ஜிம் டைம் அப்படின்னு. மாமா இப்போ 50 கிலோ தூக்கிட்டு வந்துட்டேன், அடுத்து 100 கிலோ தூக்க போகிறேன். மாஸ்டரே மறந்துட்டாருன்னா பார்த்துக்கேன். எல்லாம் நம்ம ஒர்க் அவுட்ரா சொல்லும். எத்தனை பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஜிம்மில், நமக்கு தூக்க தெரியாதாடா? இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி சொல்லும். நல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன்னா அடுத்து 100 கிலோ தான். சரிடி சொல்லும், மாமா அம்மா கூப்பிட்றேண்ணே. லவ் யூ உம்மா.
அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. போடுங்க நார்மலா வரோம் ப்ரோ. ஏ நம்ம ஆளு. தோ வந்துட்டேன். என்ன ப்ரோ ஃபோட்டோவை பார்த்து மோட்டிவேஷனலா? சும்மா பார்த்துருந்தேன். இந்த மாதிரி உடம்பெல்லாம் 10லேருந்து 15 வாட்டி ஏற்றி ஸ்டேஜ் ஏறி இறங்கியிருக்கேன் ப்ரோ. அப்படி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி உடம்ப உங்கள் உடம்பாக கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகேவா? லூஸாக இருப்பான் போல. ஹலோ கேக்குதா? யார் பேஸ்? சொல்லு செல்லம். மாமா இப்போ ஒரு 100 கிலோ தூக்க போகிறேன். அதுக்காக கொஞ்சம் டச்சப் பண்ணிகிட்ருக்கேன். மாமா இப்போ 100 கிலோ தூக்க போகிறேன். தூக்கிட்டு கால் பண்ணுறேன். மாமா இப்போ 100 கிலோ தூக்க போகிறேன் என் செல்ல குட்டி. மாமா இப்போ ஒரு 100 கிலோ தூக்கிட்டு கால் பண்ணுறேன். லவ் யூ இதோ வரேன். என்ன ப்ரோ ஒர்க் அவுட்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. இதோ ஆள் கூட கொஞ்சம் கால் பேசிகிட்டு இருந்தேன். அதனால தான் அவங்க கூட பேச முடியல. யார்? மோகனாவா? இல்லை பக்கத்து வீட்டு காயத்ரி. அதெல்லாம் அப்படி தான் நிறைய இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. பாருங்க. காயத்ரியா? ஹலோ செல்லம். இப்போ தான் மாமா 50 கிலோ தூக்குனேன். அடுத்து 100 கிலோ தூக்க போகிறேன். தூக்கிட்டு வரேன் சரியா? ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் ப்ரோ. ஈஸியாக தூக்க எதனா ஹெல்ப் பண்ணுமா? டெக்னிக் எதனா சொல்லி தரணுமா? அதெல்லாம் இல்லை ப்ரோ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஹரிச்சந்திரன். என்ன ப்ரோ 100 சொல்லி ஆளுக்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என் மனசில் தைரியம் இருக்குது ப்ரோ. 100 தூக்குவேன்னு. உடம்புல தான் தைரியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் தூக்குவோம் ப்ரோ. நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்களும் திக்கு வாயின்னு எனக்கு தெரியும். பேச தெரியாம ஏன் உத்தரவு வாங்கிட்டு அன்னைக்கு சொல்லலாம் உனக்கு யூடியூப் வராது. பேச தெரிஞ்சவனே பேச முடிகிறான். பேச தெரியாம வெல்கம் பேக் அங்கேயே என்ன. இங்கே எவ்வளோ பேர் நல்ல வாயை வச்சுக்கிட்டு அவங்க திறமையை கட்டாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா பேசுவீங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் இருக்கேன். எதனா டவுட்னா கேளுங்க. புதுச்சேரியில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த 9 வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள வாய்க்காலில் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய கோரி அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். என்னால் எதுவுமே பேச முடியாதுன்னு சொன்ன இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த குரலை இந்த உலகமே கேட்டுச்சு. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் என்கே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் ஒரு 4 வயசு குழந்தைய கற்பழித்து காவால தூக்கி போட்டிருக்காங்க. அவனை பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க.
அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. நம்ம நாட்டில் ஒரு பிஞ்சு குழந்தைய கூட காமமாக பார்க்குற அளவுக்கு இந்த போதைப் பொருட்களும் சோஷியல் மீடியாவும் மாறிட்டு வருது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் ஒரு பச்சை குழந்தைய அவனோட வெறிக்காக கொலை பண்ணியிருக்கான். இதே அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இப்படி பண்ணியிருந்தா அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இனியாவது பெண்களை மட்டுமே குறை சொல்லாமல் ஒவ்வொரு தாயும் தனக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகிட்ட சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்கணும். உன் அம்மாவையும் அக்கா தங்கச்சியும் எப்படி பார்க்குறியோ அதே போல் எல்லா பெண்களையும் மரியாதையோடு பார்க்கணுன்னு சொல்லி வளருங்க. அப்போயாச்சும் இந்த நிலைமை கொஞ்சம் மாறுதான்னு பார்ப்போம். அக்கியா வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கியா? சாரிண்ணா. இல்லை பரவாயில்லம்மா.